சுவாமிகள் இத்தலத்திற்கு அருளி உள்ள 14 பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று மண்டலம் கொந்தும் இசை எனும் பாடலை பதிவு செய்கிறோம். விஷ்ணு வராக அவதாரம் செய்து ஹிரண்யட்சனை கொன்ற பிறகு தருக்குற்று திரியும் பொழுது முருகன் வராகத்தை அடக்கி கொம்பை பறித்து சிவனிடம் தர அவர் அதனை மார்பிலே அணிந்தார் என்று வராக புராணம் கூறுகிறது. கூர்மாவதாரம் செய்து மந்தரமலையை தாங்கி விஷ்ணு அமிர்தத்தை மோகினியாக வந்து தேவர்களுக்கு விநியோகித்த பிறகு ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் அவதரித்தார். பின்னர் கூர்மம் செருக்குற்று உலகத்தை அழிக்க சிவபெருமானின் ஆணையால் ஐயப்பன் கூர்மத்தை அடக்கி அதன் ஓட்டை பெயர்த்து சிவனிடம் வைக்க அதனை தன் மார்பிலே தரித்தார் என்று கூர்ம புராணம் கூறுகிறது. பிரளய காலத்தில் சிவபெருமான் சர்வசம்ஹாரம் செய்த பிறகு தன் பக்தர்களாகிய பிரம்மாதி தேவர்களின் எலும்புகளையும் எலும்பு கூட்டையும் கங்காளம் மாலையாக அன்புடன் தரித்தார் என்று கந்த புராணம் கூறுகிறது. இப்படி சிவபெருமானின் அழகணங்களையும் திருப்பரங்குன்ற தலத்தின் அழகையும் மிக அருமையாக இந்த பாடலிலே வர்ணித்திருக்கிறார். பாடலை கேட்டு இறுதியில் திருப்பரங்குன்றம் தல சிறப்பை பார்த்து பதிவு நிறைவு செய்வோம். முருகாசரணம் முகார்ப்பணமஸ்து. மண்டலம் கொண்டு மேசை பண்டினம் கண்டு தோட்டர் குழல் மாதர் மண்டிடும் தொண்டை அமுதுண்டு கொள்ளம்பு மீக பம்பிடும் தனமார்பில் ஒன்றாம் பொன்று வெளி கன்ற அங்கம் குழைய உண்டு என்கின்ற மடு விழுவேனே உன் சிலம் கனக தண்டையும் உன் கடம் துணையும் அடிசேராய் பன்றியம் கொம்பு கமடம் முழங்கம் சுரர்கள் மண்டையம்பு அங்கம் அணிபவர் சே பஞ்சரம் புல்லு கிளி பத்து வந்தைந்து தர பண்டிதல்லம் ஏறும் பயலூரா சென்று முன்னவர்கள் தங்கமென் கொண்டு வள செம்பகம் பைம்பொன் மலர் செறி சோலை சோலை திங்களும் செங்கதிரும் மங்குளும் தங்குய தென்பரம் பொருளில் முளை பெருமாளே உன் சிலம்பு கனக கண்டையும் கிழியும் உன் கடம்பு துணையும் அடிசேராய் உயர் தென்பரம் கொண்டில் முளை பெருமாளே. தென்பரங்குன்றில் உரை பெருமாளுக்கு ஹரஹரோஹரா. சுவாமி திருக்கோவில் நக்கீரரின் திருமுருகாற்றுப்படையின்படி முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கின்றது. மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குதான் முருகன் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்திலே காட்சி தருகிறார். சுப்பிரமணிய சுவாமியின் கருவறை கிபி 773 பராந்தக நெடுஞ்சடையன் என்ற பாண்டிய மன்னர் காலத்தில் அவரது படைத்தலைவன் சாத்தன் கணபதி என்பவரால் சிவனுக்காக எழுப்பப்பட்ட குகை கோயில் என்று கல்வெட்டு செய்தி தெரிவிக்கிறது. மதுரை நாயக்க மன்னர்களில் வீரப்பர், திருமலை மன்னர் ஆகியோர் திருப்பணிகளும் அரசி மங்கம்மாள் திருப்பணிகளும் இக்கோயிலில் உள்ளன. கருவறையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி, துர்காதேவி சந்நிதி, கற்பக விநாயகர் சந்நிதி, சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி, பவளக்கணிவாய் பெருமாள் சந்நிதி ஆகிய 5 சந்நிதிகள் இங்கு உள்ளன. சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி வாயில் உள்ள துவாரபாலகர்களின் உருவங்களில் காணப்படும் ஆடை மடிப்பு கலையம்சங்களும் இதர சிற்ப அம்சங்களும் பிரமிக்கத்தக்கவையாக உள்ளன. 5 சந்நிதிகளை தவிர திருப்பரங்குன்ற கோவிலில் அன்னபூரணி குகை கோவிலும் ஜேஷ்டாதேவிக்கான குகை கோயிலும் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் சந்நிதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் பவளக்கணிவாய் பெருமாள் சந்நிதியை அடுத்துள்ள பாறையிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கும் புடைப்பு சிற்பங்களும் உள்ளன. கோயிலின் கோபுரம் 46 மீட்டர் உயரம் உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடு மிக்கது. இதன் சிகர பகுதியில் காணப்படும் சுனை சிற்பங்களும் அழகு மிக்கவை. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வடக்கில் சுவாமி சந்நிதி தெருவில் பழமையான சொக்கநாதர் கோயில் உள்ளது. திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது.
திருப்பரங்குன்றத்தின் தென்பகுதியில் தென்பரங்குன்றம் உமையாண்டார் குகை கோயில் உள்ளது. மலையின் வடமேற்கு பகுதியில் சமணர் கற்படுகைகள் உள்ள ஒரு குகை உள்ளது. கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ பரம்பொருளை எனும் பொருளை உடைய மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் பொழுது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரேசம் செய்த பொழுது முருகப்பெருமானும் உபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த பொழுதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நீதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்களுக்கு ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிரிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்தில் செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனின் ஆணவத்தை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டருளினார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் துயர்களையை பெற்றார்கள். அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றி செலுத்தும் வகையிலே இந்திரன் தன் மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். இதன்படி முருகன் தெய்வ யானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்திலே நடந்தேறியது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்தன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வ யானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது. தொன்று தொட்டு இக்கோவிலில் சூரசம்ஹாரத்தில் ஈடுபட்ட வீரவாக தெய்வத்தின் வழித்தோன்றர்கள் என்று அறியப்படும் செங்குந்த முதலியார் மரபை சேர்ந்தவர்கள் இங்கு சுவாமியை சுமந்து செல்லும் சீர்பாத சேவையை செய்து வருகின்றார்கள். பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் எனும் அரை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். திரு கூட்டல் பரம் கூட்டல் குன்றம் என பிரிக்கப்படுகிறது. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று சிறுமலை, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்திலே பாடியிருக்கிறார். அகநானூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் என்று அழைக்கப்பெறுகிறது. மேலும் திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களும் கூறுகின்றன. இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என்று பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. முருகப்பெருமான் சிவன் வடிவோடு திருப்பரங்குன்றத்தில் விற்றிருக்கும் காட்சியை அருணகிரியார் முருகன் கொலுவிற்றிருக்கும் திருவோலக்க காட்சி விவரிக்கும் கொலுவகுப்பில் சிவபரகிரியினில் ஒரு சிவன் வடிவோடு திருந்த முருகோன் இருந்த கொலுவே, சிவபரகிரியினில் ஒரு சிவன் வடிவோடு திருந்த முருகோன் இருந்த கொலுவே என்று சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை போற்றுகிறார். முருகப்பெருமானின் 6 வடை வீட்டு கோவில்களில் இக்கோயில் அளவில் பெரியதாகும். லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குறவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதியங்கள் பாடியிருக்கிறார்கள். இம்மலையை வடதிசையிலிருந்து பார்க்கும் பொழுது கைலாய மலை போன்றும், கிழக்கிலிருந்து பார்க்கும் பொழுது பெரும் பாறையாகவும், தெற்கிலிருந்து பார்க்குங்கால் பெரிய யானை படுத்திருப்பது போன்றும், மேற்கிலிருந்து கிழக்கு பார்க்கும் பொழுது பெரிய சிவலிங்க வடிவமாகவும் காட்சியளிப்பது குறிப்பிடத்தக்கதாகும். பராசர கஷேத்திரம் என்று அழைப்பார்கள். தப்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி ஆகிய 6 பராசர முனிவர்களின் புதல்வர்கள் தங்கள் தந்தையின் சொல் கேளாமல் உரை தவறி நடந்தார்கள். எனவே அவர்களை மீனாக மாற பராசரர் சாபம் விட்டார். ஒரு நாள் முருகப்பெருமான் சரவணத்தில் தனது அன்னை உமையம்மையிடம் பால் அருந்துகையில் பால் துளிகள் அந்த மீன்கள் மீது விழவே சாபம் நீங்கியது. அறுவரும் பரங்குன்ற முருகனை தியானித்து தவமியற்றி ஞான யோகம் அடைந்தார்கள்.
எனவே இப்பெயர் பெற்றது என்றும் இத்தலம் பராசர கஷேத்திரம் என்றும் அழைக்கப்பெறுகிறது. முருகன் சிவனது அம்சமானவர் என்பதால் இவ்வாறு சொல்வதாக கூறப்படுகிறது. ஆகவே இங்கு முருகன் சோம சுப்பிரமணியர் என்ற பெயரும் பெற்றிருக்கிறார். சோமன் என்பது சிவனை குறிக்கும். இத்திருக்கோயில் சன்னிதி தெருவில் மயில் மண்டபம் திருக்கோயிலை பார்த்த வண்ணம் மயில் உருவத்துடன் அமைந்திருக்கிறது. அதற்கு முன்பகுதியில் 16 கால் மண்டபம் உள்ளது. இந்த இரு மண்டபங்களும் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டவையாகும். குடைவர கோயிலான இத்திருக்கோயில் சிவபெருமனுக்காகவே தோற்றுவிக்கப்பட்ட பொழுதிலும் பிற்காலத்தில் இது முருகப்பெருமானின் சிறப்பு தலமாக விளங்கி வருகிறது. சங்க காலத்திற்கு முன் முற்கால பாண்டியர் காலத்தில் இக்குன்றில் சமணர்கள் வாழ்ந்தமைக்கான எச்சங்கள் ஏராளமாகவே உள்ளன. எண்பெருங்குன்றங்களை வரிசைப்படுத்தும் சமண பழம்பாடல் ஒன்றும் திருப்பரங்குன்றத்தையே முதல் சமண தலமாக குறிப்பிடுகிறது. பரங்குன்றம், சமணர்மலை திருவுருவகம், பள்ளி குரண்டிமலை, யானைமலை, இருங்குன்றம் அழகர்மலை முதலிய 5 மலைகளுடன் நாகமலை, கொங்கர் புளியங்குளம் குன்று, அரிட்டாப்பட்டி மலை, திருப்பிணையன் மலை, கீழ்வளவு குன்று முதலிய 3 மலைகளையும் சேர்த்து எண்பெருங்குன்றங்கள் என்று வழங்குவது வழக்கம். இந்த எண்பெருங்குன்றங்களில் தான் 8000 சமணர்கள் வாழ்ந்தார்கள் என பிற்கால சோழர் காலத்தில் எழுதி பெற்ற பெரிய புராணம் கூறுகிறது. கோயில் வாயிலை அடுத்து உள்ளே அமைந்துள்ள ஆஸ்தான மண்டபம் சுந்தரபாண்டியன் மண்டபம் என்று அழைக்கப்பெறுகிறது. கோவில் முகப்பில் அழகிய கண்கவர் கலைநயம் கொண்ட சிற்பங்களுடன் 48 தூண்களுடன் இம்மண்டபம் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பெற்றது. இப்பெரிய மண்டபத்தில் நுழைந்ததும் இடதுபுறமாக சென்றால் கருப்பண்ண சுவாமி கோயில் உள்ளது. மண்டப தூண்களில் யாளிகள், குதிரை வீரர்கள், பத்ரகாளி, துர்கை, நர்தன விநாயகர், வீரபாகு, சிவனார் திருவருவம் இருக்கும் காட்சி, திருமால் மற்றும் மகாலட்சுமி சிற்பங்கள் அற்புத வேலைப்பாடுடன் செதுக்கப்பெற்றுள்ளன. பிற ஆலயங்களில் வழிபடுவது போன்று வெண்ணெய் உருண்டை சாற்றி காளிதேவி வழிபடும் வழக்கம் இங்கு உள்ளது. பிரம்மன் வேள்வி வளர்த்து திருமண சடங்குகள் நடத்த இந்திரன் தேவயானையை முருகனுக்கு தாரை வார்த்து கொடுக்க தேவயானை கைத்தலம் பற்றிய பெருமிதத்துடன் அதே வேளையிலே நாணம் கலந்த மகிழ்ச்சியுடன் இருப்பது போன்று முருகப்பெருமானின் திருமண கோலம் எழிலுற வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்தான மண்டபத்தை அடுத்து கோபுர வாயில் உள்ளது. இது 150 அடி உயரமுள்ள 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரமாகும். ஐம்பொறிகள், மனம் மற்றும் புத்தி ஆகிய 7 நிலைகள் குறிக்கும். கோபுரத்தின் நடுவே கீழ்திசை நோக்கி கோபுர விநாயகர் அருள்வாரிக்கிறார். இக்கோபுர வாயில் 1505ஆம் ஆண்டு கிருஷ்ணப்ப நாயக்கரின் மைந்தர் வரைப்ப நாயக்கரால் கட்டப்பட்டதாகும். கோபுரத்தை கடந்ததும் வலது பக்கத்தில் யானை கட்டும் தறி அமைந்திருக்கிறது. கோபுர வாயிலை அடுத்து திருவாட்சி மண்டபம் எனும் பெரிய கல்யாண மண்டபம் அமைந்திருக்கிறது. இம்மண்டபத்தின் முன்புறம் ஏறும் படிகளின் 2 பக்கங்களிலும் தேர் இழுக்கும் 2 பரிகள் உள்ளன. இவை ஒரே கல்லில் செய்யப்பட்டு கலைநயத்துடன் விளங்குகின்றன. இம்மண்டபத்திற்கு 6 கால் மண்டபம் என்ற பெயரும் உண்டு. அகன்ற இந்த மண்டபத்தில் தான் இக்கோயில் விழா நிகழ்ச்சிகள், சமய சொற்பொழிவுகள், இசை நிகழ்ச்சிகள் முதலியன நடைபெறுகின்றன. இந்த மண்டபத்தில் தான் ஆனி மாத ஊஞ்சல் திருவிழாவும் பங்குனி மாத சுவாதி நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானின் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றன. கல்யாண உற்சவம் நடைபெறும் நாளன்று காலையில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருள்வார். இம்மண்டபத்தின் கீழ்ப்பக்கம் லட்சுமி தீர்த்தம், வசந்த மண்டபம் மற்றும் ஒடுக்க மண்டபம் அமைந்துள்ளன. மேற்கு பக்கம் வல்லப கணபதி சந்நிதியும் மடப்பள்ளியும் உள்ளன. கல்யாண மண்டபத்தின் மேற்கு பக்கத்தில் பிரம்மகூடம் என்ற தீர்த்தம் உள்ளது. சன்னியாசி கிணறு என்றும் இத்தீர்த்தம் வழங்கப்படுகிறது. பிரம்மதேவனால் இது உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சன்னியாசி தீர்த்தமே இறை திருமேனிகளின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பாண்டிய மன்னன் ஒருவன் இத்தீர்த்தத்தில் புனித நீராடி தன்னை பீடித்திருந்த வெண்குஷ்ட நோய் நீங்க பெற்றுள்ளதாக வாய்மொழி செய்தி கூறுகிறது. இத்தீர்த்தத்தில் நீராடி தீர்த்த நீரை உட்கொண்டால் நீரிழிவு நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை வழிபடுவோர்களின் இடையே உள்ளது. சன்னியாசி தீர்த்தத்தின் கழிவு நீர் யாவும் நந்தவனத்திற்கு செல்லும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நந்தவனம் கோயில் நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத நோய்வாய்ப்பட்டோர், குறிப்பாக தோல் வியாதிகளால் அவதியுறுவர்கள் லட்சுமி தீர்த்த கரையில் உள்ள பிள்ளையாரை வழிபட்டு உப்பு, மிளகு ஆகியவற்றை தீர்த்தத்தில் இட்டால் நோய்கள் குணமாகும் என்று நம்பிக்கை இருக்கிறது. திருவாட்சி மண்டபத்தை அடுத்து கொடிமர மண்டபம் அமைந்திருக்கிறது. இம்மண்டபத்தின் நடுவே கொடிமரம் அமைந்துள்ளது. மயில், நந்தி, மூஞ்சூர் ஆகிய 3 வாகனங்களும் ஒரு சேர அமைந்துள்ளன. இவ்வரிய காட்சி இத்தலத்தின் சிறப்பு இயல்புகளிலே ஒன்று. சைவ ஆலயங்களில் சிவனார் முன் நந்தி, விநாயகர் முன் மூஞ்சூறு, முருகன் முன் மயில் என அந்தந்த சுவாமிகளுக்குரிய வாகனங்கள் தான் சுவாமி எதிரிலே இருக்கும். ஆனால் இத்தலத்தில் சிவன், விநாயகர், முருகன் ஆகிய 3 வாகனங்கள் கொடிமரத்துக்கு அருகிலே அமைந்துள்ளன. பீடத்தின் நடுவில் நந்தியும் வலப்புறத்தில் மூஞ்சூரும் இடப்புறம் மயில் வாகனமும் அமைந்திருக்கின்றன. இம் 3 வாகனங்களும் தெற்கு நோக்கி இருப்பது மற்றொரு சிறப்பு.
வழக்கமாக திருமாலின் வாகனமாக கருடாழ்வார் அவருக்கு எதிரே வணங்கிபடி இருப்பார். ஆனால் இக்கோயிலில் திருமாலுக்கு எதிரே சிவன் இருப்பதால் கருடாழ்வார் சந்நிதி இல்லை. அதற்கு பதிலாக கருடாழ்வார் ஷண்முகர் மண்டபத்தில் உள்ள கார்த்திக் முருகனுக்கு அருகிலே வடக்கு நோக்கி இருக்கிறார். மண்டபத்தின் தென்மேற்கில் உற்சவர் மண்டபம் உள்ளது. தென்கிழக்கில் 100 அடி நீளமுள்ள சுரங்கப்பாதை ஒன்று உள்ளது. அதன் அருகே ஜேஷ்டா தேவி லக்ஷ்மி தேவிக்கு மூத்தவர் சிற்பம் இருக்கிறது. மேலும் கலைக்கோட்டு முனிவரின் ரிஷிசிங்கரின் மகப்பேறு வேண்டி தசரதனுக்காக அஸ்வமேத யாகம் நடத்தியவர் அவருடைய உருவம் உள்ளது. இம்மண்டபத்தின் முன்பகுதியில் இத்தலத்தில் தவம் செய்து முக்தி எய்த பராசரர் வேதவியாச முனிவர்களும் அண்டராபரணர் அண்டத்தை அடியாக கொண்டவர் முதலியவர்களின் உருவங்கள் இருக்கின்றன. உக்ரமூர்த்தி முதலிய பூதகணங்கள் தலைவர்களும் காட்சியளிக்கிறார்கள். இப்பூதகண தலைவர்களே குன்றத்தின் காவல் தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள். எனவே பூதகணங்களை வழிபட்ட பிறகே மேலேறி செல்ல வேண்டும் என்று நியதி இருக்கிறது. கம்பத்தடி மண்டபத்திலிருந்து மேலேறி செல்லும் வாயிலின் கிழக்கு பக்கத்தில் காலக்கண்டி அம்மன் மற்றும் அதிகார நந்தி சிவாலயங்களில் காணப்பெறும் ஐவகை நந்திகளில் 3ஆவதாக இருப்பதாகவும், கைலாயத்தில் வாயிற்காவல நிற்கும் இவர் சிவபெருமானை தரிசிக்க வருபவர்களை அனுமதிக்கும் அதிகாரம் கொண்டவராக இருப்பதால் அதிகார நந்தி என்று அழைக்கப்படுவார். மேலும் தேவரும் மேற்கு பக்கத்தில் இரட்டை விநாயகர் உருவங்களும் இருக்கின்றன. கொடிமர மண்டபத்திலிருந்து ஒரு வழி மேற்கு புறமாக அடிவாரம் வரை அமைந்துள்ளது. விழா காலங்களில் சுவாமி வீதி உலா செல்வதற்கு இவ்வழி பயன்படுத்தி வருகிறது. கொடிமர மண்டபத்தை அடுத்து மகா மண்டபம் உள்ளது. படிகள் மீதேறி மேலே சென்றால் மகா மண்டபம் அடையலாம். மண்டபத்தில் சோமஸ்கந்தர், நடராஜர், சண்டிகேசர், நவவீரர்கள், தென்முக கடவுள், பைரவர், சந்திரன், சாயாதேவி, சம்ஞாதேவி செலுத்தனான சூரியன் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள தென்முக கடவுள் இடது கையை தன் காலுக்கு கீழே உள்ள நாகத்தின் தலை மீது வைத்துள்ளபடி இருக்கிறார். ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள், நீண்ட நாட்களாக பிணியால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரது சன்னதி முன்பாக ருத்ராபிஷேகம் சாந்தி மந்திரமாகவும் சகல பாவங்களையும் போக்கும் பிராயச்சித்த மந்திரமாகவும் கருதப்படுவது. இதை செய்து வழிபடுகிறார்கள். இதற்காக ஒரு வெள்ளிக்கூடத்தில் ஆவாகனம் சுவாமியை எழுந்துள்ளச் செய்து அதை 11 வேத விற்பனர்கள் சிவனுக்குரிய உயர்ந்த மந்திரங்களாகிய ருத்ரம், சமகம் ஆகியன ஓதி வழிபடுகிறார்கள். இது சிறப்பான பலன்களை தரக்கூடிய அபிஷேகம் ஆகும். இம்மண்டபத்தின் மேற்புறம் கோவர்தனாம்பிகைக்கு தனி கோயில் உள்ளது. கோவர்தனாம்பிகை அம்மனுக்கு அமைந்துள்ள தனி சன்னதியில் நந்தி இருக்கிறார். மகா மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளின் திருவுருவங்கள் இருக்கின்றன. வியாகரபாதர் முனிவரின் சிற்பமும் இங்குள்ளது. அம்மண்டபத்தின் கீழ் பக்கம் அருவகப் பெருமான் சன்னதி உள்ளது. இங்கே பெருமானின் விழா மூர்த்தமும் 63 உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு பஞ்சலிங்கம், ஜ்வரதேவர் வெப்பநோய் தீர வழிபடக்கூடியவர், அருணகிரிநாதர், சனி பகவான் ஆகியோருக்கு தனித்தனியே சன்னதிகள் அமைந்துள்ளன. இக்கோவிலில் நவகிரகங்கள் அமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மகாமண்டபத்தை அடுத்து தெற்கில் அர்த்த மண்டபம் 3 வாயில்களுடன் உள்ளது. இம்மண்டபத்திற்கு செல்லும் படிகள் 6 ஆகும். இந்த படிகள் ஷடாட்சர படிகள், சரவணப படிகள் அல்லது 6 எழுத்து படிகள் என்று அழைக்கப்படுகின்றன. படிகள் மேலேறி சென்று இம்மண்டபத்தை அடையலாம். மலையை குடைந்து உருவாக்க பெற்ற கருவறையை இம்மண்டபம் கொண்டுள்ளது. அர்த்த மண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள குகை கோயிலில் அன்னபூரணி தன் பரிவாரங்களுடன் அருள்வாளிக்கிறார். இக்கோவில் கருவறை மற்ற கோவில்களைப் போன்று அல்லாமல் பெரிய அளவில் 5 திருவுருவங்களின் இருப்பிடமாக காணப்படுகிறது. முருகப்பெருமானின் திருமண சடங்கிற்கு அனைத்து தெய்வங்களும் வந்திருந்து வாழ்த்தும் வகையிலே கருவறை அமைத்து பெற்றிருக்கிறது. மூலவரான முருகப்பெருமானுக்கு என தனியாக கருவறை இல்லை. இறைவன் பரங்கிரிநாதர் கிழக்கு நோக்கியும், கற்பக விநாயகர், துர்க்கை மற்றும் முருகப்பெருமான் வடக்கு நோக்கியும், பவளக்கனிவாய் பெருமாள் மேற்கு நோக்கியும் எழுந்துள்ள இருக்கின்றார்கள். கருவறை சதுர வடிவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. கருவறையில் உள்ள மூர்த்திகள் சிற்ப சாஸ்திரங்களில் ஒரு வகையான கடுசர்க்கரை பிரயோகம் என்கிற முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே கருவறையில் தனித்தனியாக 5 சன்னதிகள் வேறு எந்த கோயிலிலும் அமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாமியை தவிர மற்ற மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்வதில்லை. முருகனின் திருவுருவம் பாறையை குடைந்து செதுக்க பெற்றுள்ளமையால் புனுகும் மற்ற மூர்த்திகளுக்கு தைல காப்பும் சாத்தப்பெறுகிறது. இக்கோவில் இரட்டை கருவறை அமைப்பு உடையதாகும். அதாவது எதிரெதிராக 2 கருவறைகள் கொண்டதாகும். ஒன்று சிவனுக்குரியது, மற்றொன்று திருமாலுக்குரியது. இத்தகைய இரட்டை கருவறை அமைப்பு பாண்டியர்கள் மட்டுமே உருவாக்கிய அமைப்பாகும். திருச்சி கீழ் குடவரையும் சொக்கம்பட்டி குடவரையும் இத்தகைய இரட்டை கருவறை அமைப்புகள் கொடையவையாகும். மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கிய சிவனது கருவறையில் மலையை குடைந்து சத்தியகிரீஸ்வரர் எனும் தெருப்பெயர் கொண்டவராய் சிவபெருமான் லிங்க திருமேனுடன் விளங்குகிறார். பின்சுவரில் சோமஸ்கந்தர் புடைப்பு சிற்பமும் இடம்பெற்றுள்ளது. இப்புடைப்பு உருவம் பல்லவர்களால் பல இடங்களிலே செதுக்கு பெற்ற சிற்பமாகும். ஆனால் பாண்டியர்களின் குடைவரைகளில் திருப்பரங்குன்றம் குடைவரையில் மட்டுமே அச்சிற்பம் இடம்பெற்றிருக்கிறது.
பிற குடைவரைகளில் இடம்பெறவில்லை. சிவனது கருவறை வெளிச்சுவரில் அமைந்துள்ள சிவனது சதுர தாண்டவ சிற்பம் அரிய சிற்பமாகும். முயலகன் மீது அவர் ஆடுகின்ற நடனத்தை பார்வதி தேவி நந்தியின் மீது சாய்ந்து கொண்டு பார்த்து மகிழ்வது போன்றும், திருமாலும் பிரம்மாவும் சிவநடனத்தை காண்பது போன்றும், சிவகணங்கள் இசைக்கருவிகளை மீட்டி இசை எழுப்புவது போலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவனாரின் நேர் எதிராக பெருமாள் வீற்றிருப்பது இக்கோயிலின் சிறப்பாகும். கிழக்கு பகுதியில் பவள கனிவாய் பெருமாளின் மேற்கு திசை நோக்கிய அமர்ந்த கோல சிற்பம் இடம்பெற்றிருக்கிறது. அவருக்கு இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி, மதங்கமா முனிவர் திருவுருவங்களும் இருக்கின்றன. சிவபெருமானுக்கு எதிரே நந்தி இருக்க வேண்டிய இடத்திலே பெருமாள் இருப்பதால் இவருக்கு மால்விடை என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இத்தகைய அமைப்பு வேறு தளத்தில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். திருமாலின் கருவறை வெளிச்சுவரில் நரசிம்ஹர், பூவராகர், வைகுண்டநாதர் ஆகியோரின் புடைப்பு சிற்பங்கள் அமைந்திருக்கின்றன. இவ்விரு கருவறைகளுக்கு இடையே உள்ள மண்டபத்தின் பின் சுவரில் 3 மாடக்குழிகள் வெட்டப்பட்டு அவற்றின் மையப்பகுதியில் மகிஷாசுர மர்தினியும், அதனை அடுத்து கீழ்ப்பகுதியில் மூலவரான முருகப்பெருமானும், மேற்கு பகுதியிலே கற்பக விநாயகரும் காட்சியளிக்கின்றார்கள். முருகப்பெருமானின் திருவடியின் கீழ் அண்டராபரணர், உக்ரர் ஆகிய தேவகண தலைவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். முருகப்பெருமான் கருவறைக்கு மேற்கில் இடப்பக்கம் தெய்வயானையும் வலப்பக்கம் நாரதரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். முருகப்பெருமான் திருவுருவத்தின் மேற்பாதியில் சூரியன், சந்திரன், காயத்ரி, சாவித்ரி, சித்தி வித்யாதரர், கலைமகள், நான்முகன், இந்திரன் ஆகியோர் காட்சி தருகின்றார்கள். கீழே யானை, மயில், ஆடு, சேவல் ஆகியவற்றுடன் அண்டராபரணார், உக்ரமூர்த்தி ஆகியோர்களும் காட்சியளிக்கிறார்கள். வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானையே இப்பொழுது பெரும் சிறப்பளித்து போற்றி வழிபடுகிறார்கள். அறுபடை வீடுகளுள் மற்ற தலங்களில் நின்ற கோலத்தில் அருளும் முருகன் இங்கு தெய்வயானை மனமுடித்த கோலத்திலே உயர்ந்த இடத்திலே அமர்ந்தபடி காட்சி தருகிறார். இந்திரனின் ஐராவதம் என்னும் யானை இந்திரனின் மகளான தெய்வயானையை பிரிய மனமின்றி முருகனுக்கு தொண்டு செய்வதற்கு வந்து நிற்பது போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் கருவறைக்கு மேற்கில் அர்த்த மண்டபத்தின் மைய பகுதியில் துர்கை, கொற்றவை, மகிஷாசுரன் தலை மீது நின்ற கோலத்திலே பெரிய உருவிலே அமைக்கப்பட்டிருப்பதை நோக்குங்கால் இக்கோவிலே துர்கையம்மன் கோவிலா என்று எண்ண தோன்றும். பூதகணங்கள் சூழ்ந்திருக்க, தேவதூதர்கள் வாத்தியங்கள் இசைக்க, தாமரை மலரில் அமர்ந்த நிலையிலே கற்பக விநாயகர் காட்சி தருகிறார். இப்பிள்ளையாருக்கு பாச அங்குஷம் கையில் இல்லை, மோதகமும் கரும்புமே கையில் இருக்கின்றன. இத்தலத்தில் தான் முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலுக்கே எல்லா விதமான திருமுழுக்கும் நடைபெறுகிறது. மேலும் கோவிலின் மேற்கு பக்கங்களில் பல மண்டபங்கள் உள்ளன. கோவிலின் பரப்பளவு சுமார் 6 ஏக்கர் உள்ளது. உயர்ந்து உயர்ந்து விளங்கும் மண்டபங்களின் தோற்றமும் ஒரே முறையில் பல படிகளமையால் பல முறைகளில் படிகள் அமைந்திருக்கும் பாங்கும் ஆண்டவனை துன்பப்படாமல் அடையும் நெறியை பல மார்க்கங்களில் காட்டுகிறது என்பார்கள். கோவிலின் அமைப்பும் வனப்பும் எழிலும் போற்றத்தக்கது. வேண்டுவோர் வேண்டுவன ஈபவராகிய முருகப்பெருமானின் மூர்த்தம் தனிச்சிறப்பும் உயர்வும் வாய்ந்தது. நக்கீரர், அருணகிரியார் முதலிய பல அடியார்களுக்கு அருள் ஞானம் தந்தருடைய பெருமை பெற்றது. முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு இடதுபுறம் உள்ள வாயில் வழியாக கீழே இறங்கினால் கீழ்ப்பகுதியில் குகை கோயில் ஒன்று உள்ளது. அங்கே அன்னபூரணி உலக உயிர்களுக்கு உணவளித்து காக்கும் தெய்வமாக காட்சி தருகிறாள். இத்தலத்தின் தலைமரம் கல்லத்தி மரம். இது காட்டத்தி என்றும் குறிக்கப்பெறுகிறது. இஃது கல்லால் இனத்தைச் சேர்ந்த மர வகையாகும். சிறிய ஆளிலை வடிவில் கரும் பச்சையான இலைகளையும் இலை கோணங்களில் மெல்லிய கனையுடைய காய்களையும் கொண்ட வெண்பச்சையான மரம். இதன் பட்டை, பால், பழம் முதலியன மருத்துவ பயனுடையன. இந்த மரம் திருவாட்சி மண்டபத்தின் கீழ்புறம் லக்ஷ்மி தீர்த்தம் செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது. திருப்பரங்குன்ற கோயிலில் வெள்ளை நிற மயில்களை காணலாம். முருகனின் தரிசனம் காண தேவர்கள் மற்றும் முனிவர்கள் வெண்ணிற மயில் வடிவிலே இங்கு வசிப்பதாக நம்பிக்கை இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தின் தென்பகுதி தென்பரங்குன்றம் என்று பெயர். இங்கு உமையாண்டவர் கோயில் என்று தற்பொழுது வழங்கப்பெறுகின்ற ஒரு குடைவரை கோயில் இருக்கிறது. முடிவாக அறுபடை வீட்டு கோயில்களுள் பிறவற்றிற்கு இல்லாத பெருமையும் சில சிறப்புகளும் இக்கோயிலுக்கு உண்டு. குன்றத்து முருகன் குடைவரை கோயிலில் உறைவதால் முருகனின் திருவுருவத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. மாறாக எண்ணெய் புனுகு மட்டுமே சாத்தப்பெறுகிறது. மேலும் வேலுவனின் கையில் உள்ள வேலுக்கு அபிஷேகம் நடந்து வருகிறது. அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் கோயில் இது மட்டுமே. சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. மாறாக அபிஷேக பொருட்கள் யாவும் முருகனின் வேலுக்கே பயன்படுத்தப்படுகின்றன. புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று இந்த வேல் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும். முருகப்பெருமானின் அறுபடை வீட்டு கோயில்களுள் முதல் படை கோயிலும் நக்கீரர் திருமுருகாற்று பாடிய தலமும் இதுவே. மற்ற திருக்கோயிலின் கருவறை போல் அல்லாமல் இத்திருக்கோயில் சைவ வைணவ வேறுபாடு இல்லாமல் கருவறையில் குடும்ப சமேதராய் விளங்கும் இத்திருக்கோலம் எங்கும் காண கிடைக்காத திருக்கோலம்.
இது குடைவரை கோயில், எனவே விமானம் கிடையாது. குன்றே விமானமாக பாவிக்கப்படுகிறது. பிற கோயில்களைப் போல திருச்சுற்று பிரகாரங்கள் கிடையாது. கருவறையோ மூலவரையோ உற்சவரையோ வலம் வருதல் என்பது திருக்கோயிலில் இயலாது. ஒரே நேர்கோள் சென்று வழிபட்டு செல்லும்படியாக இக்கோயில் அமைக்க பெற்றிருக்கிறது. நெற்றிக்கண்ணை திறந்ததால் சிவனின் பார்வைப்பட்டு சர்ம நோய்க்கு ஆளானார் நக்கீரர். இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டு நோய் நீங்க பெற்றதாக கூறப்படுகிறது. தமிழ் கடைச்சங்கத்தின் தலைவர் நக்கீரர் சிவனாருடன் வாதம் புரிந்தமையால் சாபம் பெற்று நோய்வாய்ப்பட்டு அவதியுற்றார். நோய் தீர தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு வழியில் குன்றத்தில் தங்கினார். சரவண பொய்க்கு கரையில் ஆலமரத்தடியில் பஞ்சாட்சர பாறையில் அமர்ந்து சிவனை தியானித்து வழிபாடு செய்தார். அப்பொழுது மரத்திலிருந்து உதிர்ந்த ஒரு இலையின் ஒரு பாதி நீரிலும் மறுபாதி நிலத்திலும் விழுந்தது. நீரில் விழுந்த இலையின் பாகம் மீனாகவும் நிலத்தில் விழுந்த பாகம் பறவையாகவும் மாறியது. மீன் உள்ளே இழுக்க பறவை வெளியே இழுக்க அந்த இலை தடுமாறியது. தியானம் கலைந்து இந்த அரிய காட்சியை கண்ட கீரர் அந்த இலையை கிள்ளி போட்டார். இரண்டும் உயிரிழந்தன. அப்பொழுது சிவ அபராதம் செய்பவர்களை தண்டிக்கும் கற்கிமுகி எனும் பூதம் அவரை தூக்கி சென்று குகையில் வைத்தது. அங்கிருந்து தப்பிக்க அவர் திருமுருகாற்றுப்படை பாடினார். பாட பாட முருகனின் கைவேல் குகையை பிளந்து பூதத்தை கொன்று நக்கீரரை காப்பாற்றியது. பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலமை இசைக்குறுகி வரை குகை இடித்து விழி காணும் என்பார் வேல் வகுப்பிலே. பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனே என்று பாட்டினை நக்கீரன் முடிக்க, நான் என்ன கிழவனா இந்த முருகப்பெருமான் கேட்டு மறைய, உடனே என்றும் இளையாய் என்று நக்கீரன் மின்பா பாடினாராம். வேல் பாறையை பிளந்த அடையாளத்தை தென்பரங்குன்றத்தில் இன்றும் காணலாம். குகையிலிருந்து நக்கீரர் காப்பாற்றப்பட்டதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் நவராத்திரிக்கு முன்பாக வேலை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் விழா நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றத்துக்கும் திருமுருகாற்றுப்படைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு இதுதான். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து.